இந்த ஸ்லோகம் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய ஸ்ரீஸ்துதியின் 13வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம நம்ம தேசிகன் லக்ஷ்மியை பார்த்து பண்ற அந்த பிரார்த்தனை, அந்த லக்ஷ்மியை புகழ்ந்து சொல்லும் அந்த வார்த்தைகள் என்னென்ன என்றால், இந்த இந்த ஒரு ஸ்லோகத்தில், இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்தில் லக்ஷ்மி எப்படி தாயார் எப்படி பார்க்கடலில் இருந்து தோன்றியனால், எப்படி சுயம்வரமாக பெருமாளை மணந்தாள், எப்படி பெருமாள் பிராட்டியாக அந்த பெருமாளோட இணைந்து பெருமாள் பிராட்டியாக எல்லாருக்கும் அருள் புரிகிறார் என்று அழகாக சொல்றார் நம்மளோட தேசிகன். அதாவது பார்க்கடல்லேருந்து தோன்றி பார்க்கடலை கடையும் போது அந்த பார்க்கடல்லேருந்து தோன்றியவளாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறாள். தோன்றிட்டு நம்ம பெருமாளை பார்த்து அந்த பெருமாளின் அழகு, பெருமாள் லக்ஷ்மியை பார்த்து லக்ஷ்மியின் அழகு, இப்ப இரண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பிடித்து போய் ரெண்டு பேருமே எப்படி திருமணம் செஞ்சுக்கிறார். அந்த ஒரு திருமணம், அந்த ஒரு தெய்வீக திருக்கல்யாண வைபோகம் அது எப்படி இருந்தது என்று அழகாக சொல்றார். அதனால் அந்த ஒரு வைபோகம், அந்த ஒரு திருக்கல்யாண வைபோகத்தில் 33 கோடி தேவர்களும் வந்திருக்கலாம். இப்படி அனைவருமே எல்லாருமே ஆசீர்வாதம் செய்யற மாதிரி நின்றுருக்கலாம் எல்லாருமே. இப்படி இந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் நம்மளோட இந்த உலகத்துல மேகங்கள் எல்லாமே மழையை பெய்யும் என்றுதான் சொல்லணும். என்றால் நம்ம உலகத்துல மேகங்கள் வந்துடுத்து என்றால், கருமேகங்கள் கார் மேகங்கள் வந்துடுத்து என்றால் மழை வரப்போகுது என்று சொல்வார். ஆனால் இங்க லக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் திருமணம் நடக்கும் சமயத்தில் அந்த வானத்தில் ஒரு மேகம் வந்துதான், இப்படி மேகங்கள் பல சூழ்ந்து அந்த மேகத்திலே மழை துளிகள் வரலையாம், பூக்கள் வந்தது என்று சொல்றார். அதனால பூக்கள் எல்லாம் ஒரு மழையை போல பொழிந்து எல்லாருக்கும் ஆனந்தத்தை அளித்தது என்று சொல்றார். இப்படி இருக்கும் இந்த ஒரு பூக்கள் பெருமாள் பிராட்டி எல்லாருமே சேர்ந்து அந்த கட்டாட்சத்தினால் அனைவருமே சந்தோஷப்படுறாலாம், மனதுக்குள்ள ஒரு ஆனந்தம், ஒரு நிம்மதி வர்றதாம். இப்படி அஷ்டதிக் கஜங்கள் என்று சொல்லுவோமே, 8 திசைகள்ல 8 யானைகள் பூமியை தாங்கின்னு இருக்கு, பிரபஞ்சத்தை தாங்கின்னு இருக்கு என்று சொல்றோமே, அப்படி இருக்கும் அஷ்டதிக் கஜங்கள் எல்லாமே மகாலட்சுமியை வணங்குறாளாம். அதிலும் கஜேந்திரன் என்று கஜேந்திர மோட்சம் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த கஜேந்திரன் என்ற பெருமாளின் பக்தன் அவன் அந்த லக்ஷ்மிக்கு மலர்களை சமர்ப்பித்து அந்த லக்ஷ்மியை வழிபடுகிறான் என்று சொல்றான் இந்த இடத்தில். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு மீன்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு 3 பேரை எடுத்துட்டு, இந்த 3 பேர் தான் போட்டி போட போறா. இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாளோ அவாதான் நமக்கெல்லாம் தலைவனாக இருப்பார். இதுலயும் அந்த மீன்கள் என்ன பேசிக்கொண்டது என்றால், நமக்கு யார் தலைவனாக வராரோ அந்த தலைவன் சொல்ற அந்த வார்த்தையை மட்டும்தான் நம்ம கேட்கணும். அந்த தலைவன் சொல்ற வார்த்தையிலிருந்து நம்மள யாருமே தட்டக்கூடாது, யாருமே மீறக்கூடாது என்று ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாலாம் இந்த மீன்கள். இப்படி இந்த மீன்கள் மனதுக்குள்ள இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு நினைத்து கொண்டிருக்கும் சமயத்தில் 3 பேரை தேர்ந்தெடுத்து 3 மீன்களை தேர்ந்தெடுத்து வைக்கலாம் ஒரு இடத்தில். இதில் ஒவ்வொரு மீனும் எப்படி இருக்கு என்றால், ஒரு மீன் ரொம்ப சாந்தமான குணமுடையதாம், எதுவாக தான் பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படுமாம் அந்த மீன்.